எதையுமே ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து இறங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். ஒரு பேப்பரை கூட எப்படி லாபகரமாக மாற்றணுங்கிற ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். இவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது, மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும். அதற்கேற்றது போல் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் இது பொதுவான பலன்கள் அப்படின்னாலும் கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால தான் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு மாற்றம் நிகழப்போகுது. வெளியில் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் உள்ள முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரகசியமாக வைத்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பீங்க பார்த்தியா, அந்த முடிவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தடையில்லாமல் முன்னேறத்துக்கு இந்த ரகசியத்தை காப்பாற்றி ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ரகசியமாக வைங்க. வெளிப்படையாக ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறத பெருமையாக நீங்கள் சொல்லிப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரகசியமாக அந்த 10 ரூபா சம்பாரித்தேன் அப்படின்னு மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன், எக்ஸாம்பிளுக்காக. முக்கியமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய மன வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சில ரகசியங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கும். அந்த மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே இதை இப்படி செஞ்சால் இது கரெக்டாக முடியும் அப்படின்னு நிர்ணயித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இறங்குவீங்க. அந்த ஈடுபாடுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் ரொம்ப ஆழமாக இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆராய்ச்சி, மருத்துவம் சார்ந்த துறை, சைனஸ் சம்மந்தமான துறை, சைக்காலஜி சம்மந்தமான துறையில் உங்களுக்கு ஏற்ற தொழில் அமையும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் உங்களுக்கு ஏற்ற தொழில். ஒரு சில விருச்சிக ராசி மாணவர்கள்லாம் படித்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம எந்த இதுக்கு போகணும், எது சார்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆராய்ச்சி துறை உங்களுக்கு ரொம்ப ஏற்ற துறை, முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சைக்காலஜி சம்மந்தமான, டெக்னீஷியன் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் தனியாகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். அது சார்ந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனியாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அதிக பயன் தரக்கூடிய ஒரு துறை அப்படின்னா இதெல்லாம் ஏற்ற துறையாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப சார்ந்து இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் தென்படும். நீங்கள் வெளியிலேயே சொல்லாமல் இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் அதை பற்றி பேசுவாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. ஏன்னா டக்குன்னு அவங்க இதை சொல்கிறாங்க, நம்ம இதை வெளியிலேயே சொல்லலையே, இதை எப்படி இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லா இடத்துலையும் நேர்மையாகவும் மென்மையாகவும் யோசித்தும் பேசினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது. அதனால் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை எங்கேயுமே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் பயன்படுத்த வேண்டாம். சுப நிகழ்வெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி சுபகாரியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசர முடிவு மட்டும் வேண்டாம். அலசி ஆராய்ந்து இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரியான முடிவை இந்த காலகட்டத்தில் எடுங்க. நீண்ட நாளாக கொஞ்சம் இழுப்பறியாகவே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த இழுப்பறியை விட்டுட்டு
டக்குன்னு ஒரு சில விஷயங்களில் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் தொல்லை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரத்தம், சிறுநீரகம் இந்த மாதிரி சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு மனம் அழுத்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனையும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் ஒரு சில திட்டமிடுதல்கள்லாம் வைத்திருப்பீங்க இல்லையா, அந்த பிளானிங் அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். அடுத்த நகர்வுக்கு போய் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். கொஞ்சம் மறைமுகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணுற திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பலவீனமே என்னன்னா எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக உருவாகிறதுக்கு ஒரு காரணம். வெற்றி கிடைக்காம போகிறதுக்கு ஒரு காரணமும் அதுதான். இந்த வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஆராய்ச்சி, பாதுகாப்பு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையில் கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஒரு சிலர் இடமாற்றம் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதவி, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க. ஏன் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படின்னு போய் அந்த உழைப்புக்கேற்ற பலனை உடனே கிடைக்கணும் அப்படின்னு போராடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பண விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திடீர்னு செலவுகள் வரலாம். பெருசாக முதலீடு போடுவீங்க. அதில் போதுமான வருமானம் கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பழைய நிலுவையில் இருக்கிற பணம்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா கருப்பு சாமியை வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் கருப்பு சாமிக்கு ஒரு வெண்பொங்கல் படைச்சி வழிபட்டுட்டு வாங்க. தேங்காய், பழம் இதெல்லாம் வைத்து பூச்சாற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தால் அமாவாசை நாட்கள் இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா குடும்ப அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரும் போது குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகமாக இருக்கிறதுனால மனதில் ஒரு நிம்மதி, ஒரு தெம்பு, ஒரு தைரியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சகாய சுகஸ்தானாதிபதி சனி பகவான் மார்ச் மாதம் 6 வரை அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். வேலையில் கூட கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு இதுனா வரைக்கும் ஒரு சில சங்கடங்கள் இருந்ததுலேயே அதெல்லாம் சரியாகும். ஜீவஸ்தானாதிபதி சூரியன் கேத்திர பலத்தோடு அமர்ந்திருக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 21 வரை ராசிநாதமும் சாதகமாக இருக்கிறதுனால மாத தொடக்கத்திலிருந்தே நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அந்த மாசி மாதம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே நனவாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ
வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.